ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முருங்கைக்காவை வச்சு ஒரு தொக்கு ரெசிபி, அதாவது ஊறுகாய் மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்காவில் நிறைய அயன், கால்சியம், பொட்டாசியம் சத்தெல்லாம் நிறையவே இருக்குது. முருங்கைக்காவை நிறைய விதமாக சாப்பிட்ருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கும் போது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க டீட்டெயில் ரெசிபியை வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல முருங்கைக்காய் ஒரு 9லிருந்து 10 முருங்கைக்காய் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு உங்கள் வீட்டு நபர்களை பொறுத்து நீங்கள் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். கண்டென்ட் வந்து நமக்கு நிறையா வேணும்னா நீங்கள் வந்து அதிகமாக கூட எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இன்னும் நீட்ட வாக்கில் கூட நீங்கள் அரிஞ்சு இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கலாம். குக்கரில் வைக்காதீங்க, இட்லி பானையிலே வைங்க. குக்கரில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். நம்மளுக்கு அந்த சதப்பத்து எடுக்கும் பொழுது அந்த மேலே இருக்கிற தோலும் சேர்ந்து ரொம்ப இதுவாக வந்துடும், குழஞ்சி வெந்துடும். அதனால் இட்லி பானையில் தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுட்டு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் இருக்கிற அந்த பல்ப்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம், சதப்பத்தை. இப்போ இது வேகட்டும். இதை வந்து நம்ம மூடி போட்டு 10லிருந்து 15 நிமிஷம் வெந்தால் போதும். இந்த வேகிற டைமுக்கு நம்ம இதுக்கு வந்து ஒரு பொடி, வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் வரமிளகாய் எல்லாமே சேர்த்து ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணணும். அது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த வேகிற டைமுக்கு தான் நம்ம அதை செய்ய போகிறோம். நம்ம அந்த பொடியை போட்டு செய்யும் பொழுது இந்த ஊறுகாய் இன்னுமே சுவையாக மணமாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் காமிக்கும். இப்போ வந்து அந்த பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க, கடலெண்ணெயே விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு வந்து இதில் சேர்க்க வேண்டிய பொருள்லாம் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறது 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, காஞ்ச கொத்தமல்லி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 வந்து காஷ்மீரி மிளகாய் நிறத்துக்காக நான் எடுத்திருக்கேன். இது சப்போஸ் இல்லைன்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் ஒரு வந்து 4 எடுத்திருக்கேன், சரிங்களா? இதே டைமில் கொஞ்சம் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது ஊறட்டும். இப்போ வந்து இந்த கொத்தமல்லி, மிளகு, ஜீரகத்தை ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்ணெயில் சேர்த்து நம்ம வறுத்துடலாம். எண்ணெயில் சேர்த்து பொரியிற அளவுக்கு வறுக்கிறமேன்னு நினைக்காதீங்க. இந்த எண்ணெயில் வறுத்து நம்ம செய்யும் பொழுது இது நாள்பட்டு வச்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து வரும். அதனால் வந்து இதை வந்து இந்த எண்ணெயிலே வறுத்து எடுங்க. இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு நான் சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்க்கும் போது நல்ல மணமாக இருக்கும். அதையும் சேர்த்து இதை கூடவே வந்து வறுத்துக்கோங்க. எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாயும் சேர்த்துடலாம். அதையும் வறுத்து இது பண்ணுங்க. இது கூடவே ஒரு 10லிருந்து 12 சின்ன வெங்காயம் தோல் எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 5-6 பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க. அரைக்கும் பொழுது பூண்டையும் வெங்காயத்தையும் அரைச்சிக்க போகிறோம். ஊறுகாவை நம்ம ரெடி பண்ணும் பொழுது கொஞ்சம் பூண்டை வந்து பொடியாக நறுக்கி அதையும் ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சுருள வதக்குங்க. நல்லா எண்ணெயில் நல்லா வதங்க நமக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், நல்ல நாள்பட்டு வைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். அதனால இதை நல்லா வதக்குங்க. இது கூட ஒரே ஒரு சின்ன தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு பிடிக்கும்ன்றதுனால நான் டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தக்காளி சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு புளியோட புளிப்புத்தன்மை மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா தக்காளியை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, தேவையில்லை. இப்போ இது எல்லாமே நல்லா சுருள வதங்கிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சிக்கலாம். இது ஆறட்டும். இப்போ அந்த டைமில் நம்ம வந்து இந்த வேக வச்சு எடுத்த இந்த முருங்கைக்காவும் நமக்கு நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ அதனுடைய பல்ப்பை வந்து இப்படி தான் நம்ம ஸ்பூன் வச்சோ கத்தி வச்சோ நீக்கி எடுத்துக்கோங்க. நல்ல நீட்டமாக நறுக்கி நீங்கள் வேக வச்சுருந்தீங்கன்னா, பெரிய இட்லி பானையில் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக ஒரே இழுப்பில் இழுத்து வந்துடும் நமக்கு. நான் கொஞ்சம் சின்னதாக வேக வச்சதுனால இந்த மாதிரி பொறுமையாக உட்காந்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. எடுத்து இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக பல்ப்பை ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஊறுகாவை எப்படி தாளிக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம பொறுமையாக எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ அடுத்து வந்து ஊறுகாவை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதே வானல்லே நல்லா தாராளமாக ஒரு 5லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. முதல்ல நம்ம வந்து வறுக்கும் பொழுது கடலெண்ணெய் விட்டோம், இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை
தாளிச்சுக்கோங்க. நான் வந்து இதில் வந்து கடுகு வெந்தயம் வந்து நீங்கள் வறுத்து பொடி பண்ணி கூட நீங்கள் இந்த ஊறுகாயில் எப்போவும் நம்ம நார்மலாக சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த தடவை சேர்க்கலை. விருப்பம் இருந்தால் நீங்கள் எண்ணெய் இல்லாமல் தனியாக வறுத்து பொடி பண்ணி கடுகு வெந்தயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து பொடியாக நறுக்கின பூண்டையும் சேர்த்துருங்க. பூண்டும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை கெட்டியாக கரைச்சிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. நல்லா இது கொதிக்கட்டும். இப்போ இதனுடைய பச்சை வாசனையெல்லாம் போகணும், அதனால இது நல்லா கொதிக்கட்டும். இதில் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம வரமிளகாவும் மிளகும் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த கொதிச்சிட்டு இருக்கிற டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா முருங்கைக்காவிலேருந்து சதப்பத்து, அதையும் வந்து இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். இது வந்து கொஞ்சம் விதையா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க மிக்சியில ஒரு ஓட்டி கூட சேர்த்துக்கலாம். நல்ல சதையா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த தொக்கு நீங்க ஒரு ஓட்டு மிக்சியில அந்த விதைகளை வந்து நல்லா ஓட்டிட்டு கூட நீங்க சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே செய்யல, அப்படியே தான் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இதை கூட நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம் பூண்டு வரமிளகாய் மிளகு ஜீரகம், அதையும் இதில் சேர்த்துடலாம். அந்த மிக்சியையும் லைட்டாக கழுவி அந்த தண்ணியையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நம்ம பிரண்டை ஊறுகாய் நார்மலாக ஊறுகாய் இந்த கோங்குரா இதெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸ்டவ் வந்து லோலே வச்சுடுங்க. நல்லா வந்து ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வெந்து வரணும். அப்பதான் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ நல்லா கொஞ்சம் அந்த பாதி ஸ்டேஜில் இருக்கும் பொழுது கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது வந்து இன்னுமே டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால அது விருப்பம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கலர் மாறி இருக்கும். நமக்கு இந்த ஸ்டேஜில் தான் நான் முன்னமே சொன்ன மாதிரி கடுகு வெந்தய பொடி வறுத்து வச்சுருந்தீங்கன்னா அது சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வெயில் காலமாக இருந்ததுன்னா வெளியில் வைக்கும் பொழுது உங்களுக்கு ஸ்பூன் எதுவுமே போடாமல் கொஞ்சம் நாள் பட்டு வரணும், 1 வாரம் வரணும். ஆனால் கண்டிப்பாக 1 வாரம் தான் வரும். இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துலேயும் பிசைஞ்சு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதையே வந்து நீங்கள் வந்து முருங்கைக்கீரையை வந்து தொக்கு மாதிரி செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே ரெசிபி வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் முருங்கைக்கீரையை வச்சு செஞ்சு பாருங்கள், இன்னுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். முருங்கைக்கீரை செய்கிற மாதிரியே முருங்கைக்காவிலையும் நீங்கள் செய்யலாம். இதுவும் முருங்கைக்காய் தான், ஆனால் பல்ப்பை நம்ம எடுத்துடுறோம், அந்த தோல் இல்லாமல் செய்கிறோம். நீங்கள் வந்து அந்த தோலோடையே பொடி பொடியாக நறுக்கி போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சில பேருக்கு அந்த முருங்கைக்காவை கடித்து சாப்பிட சில பேருக்கு பிடிக்கும். அப்போ வந்து அதை செய்யும் பொழுது நாள் பட்டு வச்சுக்க முடியாது, ஒரு 2 நாள் தாக்கு பிடிக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் நல்ல எண்ணெயில் அந்த முருங்கைக்காவை நல்லா நம்ம வதக்கிடணும். வதக்கிட்டு அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள், இந்த தொக்கை சூப்பராக இருக்கும். வேக வைக்க தேவையில்ல, நம்ம நல்ல எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். தேங்க்யூ.